ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவே ஆல்ரெடி ஸ்ட்ராங் தான், எதுக்காக நம்ம ஹீரோ இன்னும் எக்ஸ்ட்ராவாக அவன் ஆளுங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வரா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கதையை இப்போதைக்கு பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கடைசியில் கொடுக்குறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காச்சா சீசன் 1 எபிசோட் 9. அந்த டவர் பக்கம் போறதுக்கு நிறைய ஆளுங்க கேதர் ஆகி இருக்காங்க. அப்ப ஷாஷாவா அந்த இடத்துக்கு வர லெவல் 300ல இருக்கிற 2 பேரை அவ ப்ரொடெக்ஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ பேசும்போது அவன் வாய்ஸ் கேட்டுதான் ஷாஷா ஹே ஹியூமன் சைல்ட் நெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபேஸ் மாஸ்காவா கலட்ட சொல்றா. 3 வருஷத்துல இவன் பண்ணதை நான் ஒரு செகண்ட் கூட மறக்கலானா, இப்போ நான் அந்த கோவத்தை காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். பொலைட்டா நம்ம ஹீரோவும் திரும்புறான். என் அல்டிமேட் ரிவெஞ்சுக்காக நான் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்காவா தட்டி விடுறா. ஹீரோட ஃபேஸ்ல தீக்காயம் பட்ட மாதிரி தழும்பா இருக்கு. அருவருப்பா இருக்குவா, மூஞ்ச மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷாவும் அதை நம்பி அங்க இருந்து போயிருந்தா. ஜமூஞ்சோட வாழ்றதுக்கு நீ செத்தரலான்னு வா சொல்லிட்டு போறா. ஃபோல்ஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி தலைமனா கிரியேட் பண்ணதுல ஈஸியாவா ஏமாந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது என்ன நினைச்சா எனக்கு கோவமா இருக்கு. இவா இவ்வளவு கேவலமானவன் அப்ப நான் ரியலைஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோட டீமை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு 2 எல்ப்ஸ் வந்துட்டு இருக்காங்க. கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிருங்கன்ட்டு நம்ம ஹீரோ வார்னிங் பண்ணிட்டு போறான். பட் அந்த எல்ப்ஸ் அதை கேட்காம இவங்களை ஃபாலோ பண்ணி வராங்க. நீ எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினாலும் எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு அந்த எல்ப் சொல்லவும், ஐயோ பாவம் சாவத்தேடி அவனுங்களே இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்திருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறாக போறது நீங்க தான் யூஸ்லெஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு அவனுங்க சொன்னா. மேரா நீ அவங்கள பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க பிளாக் மோட்ல எல்லாரும் சொன்னா பயந்துருவோமா அப்படின்னு சொல்லி அவனுங்க பாக்குறோம். மாஸ்டரையே இன்சல்ட் பண்றியா அப்படின்னு பின்னாடி ஒருத்தி வந்து நிக்கிறா. அவளை பார்த்ததுக்கே அவனுங்க வந்து டேஞ்சர் சென்ஸ் பண்ணி பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. கைக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று 2 வந்து அவங்கள மொத்தமா சாப்பிட்டு முடிச்சிருது. உன் டயத்தை இதுல வேஸ்ட் பண்ணதுக்கு சாரி மேரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் மாஸ்டர், அவனுங்க டேஸ்ட் தான் நல்லாவே இல்ல அப்படின்னு வா சொல்றா. இவளை பார்க்கும்போது கோல்டன் நமக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பார்த்து பயப்படாதீங்க கைஸ், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன்னு மேரா சொல்றா. மாஸ்டர் உங்க பிளான் படி எல்லாத்தையும் பண்ண ரெடியா இருக்கும். ஐஸ் ஹார்ட்டோ ரெடியா இருக்காங்கன்னு அவளோட கன் தான் பேசிட்டு இருக்கு. ஜாக், ஐஸ் ஹார்ட், மேரா, சூசு இவங்க 4 பேரும் தான் இந்த பிளானுக்கு வந்திருக்காங்க. நிறைய அட்வென்ச்சரஸ் இருக்கிறதுனால பறந்து ஃபாஸ்டா இங்க வர முடியல, அதான் லேட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். ஐஸ் ஹார்ட் மாஸ்டர் இருக்கும்போதாச்சும் வாயை திறந்து பேசேன்னு சொல்லுவோம். அவளோட கன் லாக் தான் அவளுக்கு பதில் பேசிட்டு இருக்கு. நீங்க வருவன்னு எதிர்பார்க்கலான்னு கோல்டு சொல்லுவோம். ப்ரோவோட ரிவெஞ்ச் பிளான்ல நான் இல்லைன்னா எப்படின்னு ஜாக் சொல்லுவோம். லைட்டுக்கு நான் தானே கூட இருக்கணும்னு சொல்லுவோம். மாஸ்டரை லைட்டுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறியான்னு மத்த பொண்ணுங்கெல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஆக்சுவலி உங்களுக்குலாம் ஒரு விஷயம் புரியல. மாஸ்டர்னு கூப்பிட்டு நீங்க தான் ஃபோர்சிபிளா அவனை வந்துட்டு நிறைய பொறுப்புகளை திணிக்கிறீங்க. நானாச்சு அவன் கூட ஃபேமிலி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜாக் சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஜாக்குக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவன் என்ன கூப்பிடுறதா அப்படி நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க சொன்னா ஓகே மாஸ்டர்னு அவங்க சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. மொத்த கியர்ஸையும் போட்டு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஐஸ் ஹார்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஹெட்மேட் மெய் தான் இது எல்லாத்தையும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு ஐஸ் ஹார்ட்டும் சொல்றா. ஹே கோல்ட், நான் இல்லாத நேரத்துல நீ ட்ரைனிங் பண்ணாம இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்கறான். சோ ஓரளவு டென்ஷன் இருந்த இந்த குரூப்ல எல்லாம் காமெடியா பேச ஆரம்பிக்கிறாங்க. லைட் இருக்கும்போது வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்லி லாக் வந்து சூசு கிட்ட சொல்லுது. பட் சூசு ரொம்பவே ஷை டைப்புங்கிறதுனால அமைதியாவே இருக்கா. ஹே நம்ம சூசு எனக்கு கிடைச்ச டயத்துல அவளோட கார்டுல வந்துட்டு ஆண்ட்ரோனாங்கஸ்னு போட்டிருந்தது அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கும் தெரியல, இலைய கிட்ட தான் கேட்கணும்னு நெமோ சொல்றா. நம்ம ஹீரோ வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஃபாஸ்டா ஓடி வராங்க. வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கைஸ். சரி வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். உள்ளுக்குள்ள இடம் ரொம்பவே பெருசா இருக்கு. என்சான்மெண்ட் வச்சு நான் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன், எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இலைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. உள்ள ஒரு பெரிய சைஸ் டிராகன் இருக்கு, இது உன்னோட பெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். பிளானுக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டாப் ஃப்ளோர்ல தான் வெட்டிங் ஹால் மெயின் ஈவென்ட்டா வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு மினி த்ரோன் ரூம் நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோவும் போயிட்டு அதுல உட்கார்தான். ரிவெஞ்ச் ஆஃப் ஷாஷாவோட ஆபரேஷனை பத்தி எல்லாருக்கும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமான்னு இலைய கேட்டு ஒரு மேரேஜ்க்கு நம்ம கொடுக்க போற வெட்டிங் கிஃப்ட் இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்க ரிவெஞ்ச் என்ஜாய் பண்ற அந்த குட்டான ஆப்பர்ச்சுனிட்டியை மத்தவங்க தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக ஒயிட் நைட்ஸ் நம்ம ஆளுங்க கூட ஃபைட் பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்ஃப் குயின் கிட்ட போயிட்டு மைஸ்ட்ரோ பத்தின இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு எலே சொல்றா. ரசிக்கணுங்கிறதுனால அட்வென்ச்சரரா என் ஃபேக் உங்க கூட ஜாயின் பண்ணுவான்னு நம்ம ஹீரோ சொல்றான். அரசே மெயின் இவெண்ட் நீங்க பாக்குறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கேன்னு எலே சொல்றான். ஆவையோக்கி ஷாஷாவை பீஸ்ட வச்சு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்கான்னு எலே எக்ஸ்பிளைன் பண்றா. ஒரு பீஸ்டை இவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி டவர் கிட்ட ஒரு வழியா நெருங்கிட்டாங்க. பெட்டா அவங்கள வரவேற்க போதா நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா டிராகன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. நம்மளால இதை தனியா சமாளிக்க முடியாது, திரும்ப போலாம் அப்படின்னு ஷாஷா சொல்றா. நம்ம நினைச்ச மாதிரியே ஷாஷா எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டா. ஒயிட் நைட்ஸ் கண்டிப்பா இன்வால்வ் பண்ணுவான் நம்ம ஹீரோ. பேட்டில கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு எலே சொல்றா. ஸ்னேக்கோட தலை கலந்து இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ், அது போக ஒரு டிராகனும் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாஷா போயிட்டு டவரை பத்தின இன்ஃபர்மேஷனை கொடுக்குறா. இது டிராகனான் கோயின் ஷாக் ஆகுறா. சில அட்வென்ச்சரர்ஸும் டவர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஷாஷா சொன்னது உண்மைதான். பிளாக் மோட்லேங்கிற அட்வென்ச்சரர்ஸும் அதே மாதிரி கிரீச்சர்ஸ் இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. கேப்டனா நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்றான். சரி ஓகே, பொறுப்பு நான் எடுத்துக்கிட்டு தான் ஒயிட் நைட்ஸ் போயிட்டு அந்த டிராகனை ஸ்லே பண்ணுவோம். இந்த டவருக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியை நாங்க போக்குறோம் அப்படின்னு அவன் சொல்றான். டிராகனை ஸ்லே பண்ற மிஷன்ல நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு ஷாஷா கேட்கறா. நம்ம நேஷனுக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து நீ அந்த இடத்துக்கு போயிருக்க. ஆக்சுவலி நானே உன்ன கூட அனுப்பலாம் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மினிஸ்டர் சொல்லவும், இந்த சான்ஸை பயன்படுத்தி
பயன்படுத்தி லைட்டை கொண்டுறலாம் அவ யோசிச்சா. அவங்க அப்பாவோட கலெக்ஷன்ல இருந்து நீ ஒரு ஸ்ட்ராங்கான பொருளை எடுத்துக்கோ. ஏன்னா இந்த மாதிரி லோ லெவல் அவங்களுக்கு கூட போகும்போது ஒயிட் நைட்ஸ்க்கு நீ பிரச்சனையா இருப்ப. உன்னோட சேஃப்டிக்கும் முக்கியங்கிறதுனால தான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி ஷாஷா கேட்கறா. ஷாஷா ஏதோ ஒரு சீக்ரெட் வெப்பனை எடுத்துட்டு வந்திருக்கா. மத்த ஒயிட் நைட்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. பாதி தூரம் போனோடனே பயந்து ஓடிட மாட்டியா அப்படின்னு ஷார்பட் கேட்கவோ, கண்டிப்பா நான் உங்க கூட வருவேன் ஷாஷா சொல்றேன். என் ஃபியான்சிவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுவேன் மைக்கேல் வந்து சொல்றான். வைஸ் கேப்டன் உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லி மியூட் சொல்றான். அவ ஏதோ ஒரு சூப்பர் ஐட்டம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற எல்லா ஆக்ஷனையுமே நம்ம ஹீரோ இங்க இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாம் ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருக்கு. எலே நான் எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்கா. நீ கூட்டிட்டு போற பாதை கரெக்ட் தானா அப்படின்னு மத்தவங்க கேட்கவும், நான் நேத்து போன வழியா மார்க் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ட்ரீஸை பாருங்க அப்படின்னு அவ காமிக்கிறா. கீழே விழ போகவும் மைக்கேல் அவளை பிடிச்ச ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிறீங்களான்னு ஷார்பட் கடுப்பாகிறான். நீஹா கீஹா உண்மையிலேயே நம்ம டவர் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்வின்ஸ் பாக்குறாங்க. அருமையா வேலை பார்த்திருக்கீங்க லேடி ஷாஷா அப்படின்னு சொல்லி மைக்கேல் அவளை பாராட்டிட்டு இருக்கான். டவர் ஆட்டோமேட்டிக்கா திறந்து லெவல் 1000 மான்ஸ்டர் இப்ப வெளியே வருது. அதுங்க பேட்ரோல் பண்ற மாதிரி ஃபாஸ்ட்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி 6 மான்ஸ்டர் இருக்கிறதா ரிப்போர்ட்ல பார்த்தேன்னு சொல்லுவோம். அந்த 6 மான்ஸ்டரும் வெளியே போட்டோம். நம்மளோட டார்கெட் டிராகன் தான். உள்ளுக்குள்ள மேபி வேற மான்ஸ்டர்ஸும் இருக்கலாம். பட் கம்மியான மான்ஸ்டர் இருந்தா ஈஸியா சமாளிக்கலாம்னு தூரத்துல வெளியே போட்டு மத்த அட்வென்ச்சரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். மான்ஸ்டர்ஸ்லாம் அந்த பக்கமா ஓடுது. மான்ஸ்டர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. உள்ள அந்த டிராகன் மட்டும் தான் இருக்கும். வாங்க போகலாம் அப்படின்னு ஹார்டி வந்துட்டு சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல போட்டு இருக்கும்போது அவங்க ஓன் வாய்ஸும் அவங்களுக்கு கேட்கல. ஈவன் ஹார்ட் பீட் கூட அவங்களுக்கு கேட்கல. நார்மல் பீப்புள் ரொம்ப நேரம் இதுக்குள்ள இருந்தா மென்டல் ஆயிருவாங்கல்ல நீகாவும் கீகாவும் பாக்குறாங்க. சைலன்ஸ் பேரியரை போட்டிருந்தாலும் அவங்க இருக்கிறது நம்ம ஹீரோ மேலே அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஷைடிஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப மெயின் கோர்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஏலே கேட்கறா. பார்த்தா பில்டிங் குள்ள இவங்க நுழையுமே எல்லாரும் டெலிபோர்ட் ஆக்குறாங்க. நீகாவும் கீகாவும் ஒரு ஃப்ளோர், ஒவ்வொரு ஒயிட் நைட்ஸும் ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா போயிருக்காங்க. மைக்கேல் அண்ட் ஷாஷா ஒரே இடத்துல இருக்காங்க. ஸ்டார் கேஸ் மேல நோக்கி போகுது. சீக்கிரம் படியில ஏறி மேல வா ஷாஷா, காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒயிட் நைட்ஸ் எல்லாருமே வந்து சப் மாஸ்ட்ரோ அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க தான். பட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.